நாக்கு வெளியே தள்ளி கிடந்தாலும் சரி, அப்படியே தள்ளி கிடக்கும். நாக்கு வெளியே தள்ளி கிடக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு சும்மா ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் உள்ளே போனதுமே பேச ஆரம்பிச்சிடும். என்னைய சொல்றீங்க? ஏங்க, யாருமே சொல்லாத ஒரு விஷயம் நிறைய பேர் மறைச்சு வச்ச ஒரு மருந்து உங்களுக்கு சொல்றேன், அதை கேட்டுவாங்கன்னு சொல்றாரு. ஐயா சொல்லுங்க. அதாவது மூளைக்கு போற நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சிரும். இந்த பக்கம் உறைஞ்சா இந்த பக்கம் கை கால் அடிச்சிடும், இந்த பக்கம் உறைஞ்சா இந்த பக்கம் கை கால் அடிச்சிடும். ஆக மொத்தம் 2 பக்கமும் அடிக்கக்கூடியது தான் என்ன. அதுல 100 வாதம் இருக்கு. ஐயா, இத நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு பேர் குணப்படுத்திருப்பீங்க? அதெல்லாம் கணக்கே தெரியாதுங்க. அதெல்லாம் கணக்கே தெரியாதுங்க. அவர் நிறைய பேர் கொடுத்திருக்காரு, நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு. சிறுமூளை அடைப்பாகி பெருமூளை சாம்பல் நீத்து விந்து மெழுகாகி நீராகி பித்தம் கொதித்து நுரைத்து வெண்ணெய் போல் திறந்து கணையத்தை விடுக. இது சுகர். வாதம் வழியாகும், பித்தம் குறைவாகும், சிலத்துமம் கூடுமாம், அதுவே பக்கவாதம். வீட்டுல உள்ளதை வச்சு பக்கவாதத்தை உடனே குணப்படுத்திக்கலாம்னா ஒரு அதிசயம் தானே. வணக்கம் நண்பர்களே. உணவை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழு அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்துள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 1000 மூலிகைகளை கையாண்ட அருமை சித்தர் ஐயா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு வரோம். அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். ஐயா, இந்த ஸ்ட்ரோக், இந்த பக்கவாதங்கள் வந்துச்சுன்னா 84 வகையான வாதத்தையும் குணப்படுத்த ரொம்ப கடுமையான பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நிறைய மருத்துவ முறைகளை கையாளணும், நிறைய உணவு முறைகளை கையாளணும், பத்திய முறைகளை கையாளணும். அப்படின்ற போது நீங்க இது மாதிரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு என்னென்ன மூலிகைகள் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு பேரை குணப்படுத்திருக்கீங்க? நான் பக்கவாதம் மருந்தா விஜய் டிவிலேயே சொல்லியிருக்கேன். ஓ, விஜய் டிவிலே சொல்லிருக்கீங்க? ஆமா. நீயானால பக்கவாத மருந்த சொல்லி 10 மாசம் போட்டாங்க. ஓஹோ. எளிய ஒரு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு அனுபவத்துல பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. அதாவது 200 துவரம் பருப்பு வீட்டுல உள்ளதை வச்சு பக்கவாதத்தை உடனே குணப்படுத்திக்கலாம்னா ஒரு அதிசயம் தானே. 200 துவரம் பருப்பு, 25 கிராம் மிளகு, 25 கிராம் சுக்கு. இது முடக்கத்தான் கிடைச்சா ஒரு கைப்பிடி, கிடைச்சா எடுத்துக்கலாம். அது போட்டா இன்னும் சிறப்பு. இது நாளையும் 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 லிட்டரா சுண்ட வைக்கணும். சரி. சுண்ட வச்சதுக்கு அப்புறம் நாக்கு வெளியே தள்ளி கிடந்தாலும் சரி, அப்படியே தள்ளி கிடக்கும். நாக்கு வெளியே தள்ளி கிடக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு சும்மா ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் உள்ள போனதுமே பேச ஆரம்பிச்சிடும். என்னைய சொல்றீங்க? இதுக்கு நிறைய மெனக்கெட்டு நிறைய மருத்துவ முறையை கையாண்டு வர்ம கலையை பயன்படுத்தி அத குணமாகத்து ரொம்ப போராடி இருக்காங்க. நீங்க சாதாரண துவரம் பருப்பு சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மருந்து சொல்லிக்கிறீங்க. அது உண்மையா வேலை செய்யுமா? நான் வேலை செய்யணும்னா எவ்வளவோ பேர் குணமாயிருக்காங்க. இத 10 மாசம் பார்த்துட்டு குணப்படுத்தினவங்க போன் பண்ணியிருக்காங்க. எங்க ஐயா போய் கடலூர்ல போய் தேவரு மணியாசம் கடலூர்ல போய் ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்க பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓ, இப்ப நீயானால அந்த விஜய் டிவில உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்து 10 மாசம் ஒளிபரப்பு செஞ்சாங்க. ஆமா. அந்த ஒளிபரப்பு செஞ்ச ப்ரோக்ராம் பார்த்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. ஆமா. அது எத்தனை பேர் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது சின்ன விஷயம் தான் இது. ஆனா பக்கவாதம் வந்த உடனே செஞ்சாதான் சரியாகும். 10 நாள், அந்த 10 நாள் தான், 10 நாள் வரையும் குணப்படுத்தலாம். மருந்து வேலை செய்யுது. பேச்சு வராதவங்களுக்கு பேச்சு வருது. மறுபடியும் அந்த கை கால் செயல் இழந்த கையெல்லாம் சரியாயிருக்கு. நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பக்கவாதம் ஸ்ட்ரோக் அடிச்சு ஸ்டார்டிங் ஆன 10 நாளுக்குள்ளேயே இவர் சொன்ன இந்த மருத்துவ முறையில கையாண்டா நிச்சயமாவே 100% குணமாயிருவாங்களாம். எக்கச்சக்கம் பேரை குணப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஐயா, இத நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு பேரை குணப்படுத்திருப்பீங்க? அதெல்லாம் கணக்கே தெரியாதுங்க. அதெல்லாம் கணக்கே தெரியாதுங்க. அவர் நிறைய பேர் கொடுத்திருக்காரு, நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு. நீங்களும் பார்த்து பயனடைங்க அப்படின்னு. எத்தனையோ பக்கவாதங்க கீழே அத்தனை பேருமே கேட்பாங்க. வரிசையா நீ வரிசையா இந்த இதுல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. எத்தனை பேர் என்ன பெருமையா பேசும்பொழுது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓஹோ. ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கவாதங்கிறது ஒரு கொடிய நோய். அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். எனக்கு வந்துச்சு.
நான் குணப்படுத்திக்கிட்டேன். ஏன் இவருக்கே பக்கவாதம் வந்துச்சா? இவரை குணப்படுத்திருக்கிறான். முதல்ல அதை சொல்லுங்க. எனக்கே பக்கவாதம் வந்து நான் குணப்படுத்திக்கிட்டேன். அதுல இன்னொரு மருந்து சொல்றேன். யாரும் சொல்லித்தராததை மறைச்சு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. ஏங்க யாருமே சொல்லாத ஒரு விஷயம் நிறைய பேர் மறைச்சு வச்ச ஒரு மருந்து உங்களுக்கு சொல்றேன், அதை கேட்டுவாங்கன்னு சொல்றாரு. ஐயா சொல்லுங்க. நச்சங்கு வேறு, கொடிவேலி வேறுபட்டார், அவுரி வேறுபட்டார், அவுரி இலைசாறு விட்டு 3 அரைக்கணும். ஓ, நச்சங்கு பாத்தீங்கன்னாக்க முள்ளா இருக்குங்க. அது வந்து வெள்ளாடு நிறைய விரும்பி சாப்பிடும். அதனுடைய பழம் பாத்தீங்கன்னா வெள்ளையா விடும். அது சாப்பிடுறது கூட நல்லா இருக்கும். அது வேற என்ன சொன்னீங்க? இது கொடிவேலி சித்திரமூலம்னு சொல்லக்கூடிய கொடிவேலி. அந்த கொடிவேலி வேறுபட்டார். அந்த கொடிவேலியை 10 நிமிஷம் தண்ணியில ஊற போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ஹீட் அதிகம். அதோட ஹீட்டை தணிக்க தான் 10 நிமிஷம் தண்ணியில போடுறது. அதுதான் சுத்தி. அதை போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்ப சங்க வேறுபட்ட சங்கு இலை இது எல்லாத்தையுமே 3யுமே அவரு இலைசாறு விட்டு அரைக்கணும். ஓகே. அரைச்சி உருண்டையா கொடுத்துட்டீங்கன்னா மிக ஆச்சரியப்படக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும். பக்கவாதம் வந்த உடனே, பக்கவாதம் யாருக்கு இருந்தாலும் சரிங்க, வந்த உடனே ஐயா சொன்ன இந்த 2 மருந்தையும் நீங்க செஞ்சு பாருங்க, 100% குணமடைஞ்சிருவீங்க. ஏன்னா இவருக்கே வந்து இவரை குணப்படுத்திருக்கிறாரு, அந்த மருந்து தான் சொல்றாரு. ஐயா, இந்த பக்கவாதம் வர்றதுக்கு என்னென்ன காரணம், அது வராம இருக்குன்னா என்னென்ன வழிமுறைகளை செஞ்சா தடுத்துடலாம்? அதாவது பக்கவாதமும் ஹார்ட் அட்டாக்கும் ஒண்ணுதான். சரி. ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து கல்லீரலை பிடிச்சி வரும். இதுவும் கல்லீரலையும் பிடிக்கும், நுரையீரலையும் பிடிக்கும். பக்கவாதம் வந்து நுரையீரலையும் கல்லீரலையும் சேர்த்து பிடிக்கும். ஆனா இது ஹார்ட் அட்டாக்குங்கிறது கல்லீரலை மட்டும் பிடிக்கும். இந்த கல்லீரலை பிடிக்கக்கூடிய எந்த நோயுமே குளிச்சிருவ நோய் தான். ஓகே. அதாவது மூளைக்கு போற நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சிரும். இந்த பக்கம் உறைஞ்சா இந்த பக்கம் கை கால் அடிச்சிடும், இந்த பக்கம் உறைஞ்சா இந்த பக்கம் கை கால் அடிச்சிடும். ஆக மொத்தம் 2 பக்கமும் அடிக்கக்கூடியது தான் என்ன. அதுல இன்னொரு வாதம் இருக்கு. சுத்தமா உடம்பே இதாயிரும். உடம்பே தனுர் வாதம்னு பேரு. தனுர் வாதம் வேற, தனுசு வாதம் வேற. 84 வாதம். எந்த வாதமா இருந்தாலும் இது வந்து நல்லா வேலை செய்யுது. ஓ ஐயா, இந்த வாதம் வராம இருக்குன்னா என்ன பண்ணலாம்? வாதம் வராம இருக்கணும்னா, எந்த வாதம் நம்ம தங்க சத்து குறைபாடால சுகர் வருது, ஆனா வெங்கல சத்து குறைபாடால இது பக்கவாதம் வருது. சிறுமூளை அடைப்பாகி பெருமூளை சாம்பல் நீத்து விந்து மெழுகாகி நீராகி பித்தம் கொதித்து நுரைத்து வெண்ணெய் போல் திறந்து கணையத்தை முடிவு. இது வந்து சுகர். ஓ, வாதம் வழியாகும், பித்தம் குறைவாகும், சிலத்துமம் கூடுமாம், அதுவே பக்கவாதம். சொல்லுங்க. வாதம் வழியாகும், பித்தம் குறைவாகும், சிலத்துமம் கூடுமாம், அதுவே பக்கவாதம். ஓ சூப்பர். நேர்களே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத கொஞ்சம் புரிய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது உடம்புல உஷ்ண சக்தி தான் பித்தம். 40 விதமான பித்தம் இருக்கு. 40 விதமான பித்தமும் அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உற்பத்தி ஆகிறதுதான் காற்று. அந்த காற்று தான் போய் நரம்பை இயக்குது, எலும்பை இயக்குது, பேச்சை வர வைக்குது, எல்லாமே செய்யுது, சுவாசத்தை கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. இந்த பித்தம் என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். வாதமும் இந்த சிவத்துமங்கிற கபமும் ஒன்று சேர்ந்துடும். இந்த சளி வந்து இதுல வந்து வாதத்துல கலந்துடும். இந்த வாதம் வந்தவங்க 12 வருஷம் கழிச்செல்லாம் மீண்டு வந்திருக்காங்க. ஆனா சுகர்ல பித்தமும் கபமும் சேர்ந்துடும். அது 2 சேர்ந்தாதான் சுகர். இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பித்தமும் இது கபமும் சேரும் பொழுது அங்க எங்கெங்கெல்லாம் புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு ஆறாது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, கை காலை வெட்டி எடுத்துறாங்க. ஆனா பக்கவாதம் வந்தவங்கள கை காலை எடுத்து எடுங்களா கேளுங்க, அவங்கள ரத்தம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ரத்தம்லாம் இது போகல, ரத்தம் அப்படியே உறைஞ்சி அந்த செல்கள் சாகாமே இருக்கும் பக்கவாதத்துல. இதுல சுகர்ல செல்களே செத்து போகும். அப்ப அந்த தோல் அழுகி போகும்.
அழுகி போனதால அந்த புண்ணு ஏற்படுது. சுகருக்கும் வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். வாதம் வலியாகும், பித்தம் குறைவாகும், சிலத்துமம் கூடுமாம், அதுவே பக்கவாதம். நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காரு. அதுக்கான மருந்துகளும் சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.